வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனி KDL-43W800C அப்படின்ற மாடலு. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் ப்ளே பண்ணால் மட்டும் ஆடியோ வரல. மற்ற மெனுலாம் போயிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வருது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து இதோடைய ஒரிஜினல் வீடியோ, ஸ்டார்டிங் வீடியோ இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஒரு 31 செகண்டுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அதனால் இது வீடியோவை எடிட் பண்ணி திருப்பியும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். என்னன்றதை அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஆப்ஷனை வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து சவுண்டு வருது. சரி, இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோடைய மாடலை நம்ம செக் பண்ணிப்போம். அப்ளிகேஷனில் போயிட்டு ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிவியோட மாடல் நம்பர் இங்கே இருக்கும். KDL-43W800C. இந்த மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் சவுண்டு வரல. மற்றதில் நமக்கு சவுண்டு வருது. நான் அதுதான் செக் பண்ணியிருக்கேன். பேசிக்காக நம்ம ரிமோட்டில் ஆப்ஷன் மாறும்போது உங்களுக்கு சவுண்டு வருது. இப்போ யூடியூப்பில் சவுண்டு வரல. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இது கம்பெனி ப்ரொசீஜராக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எதுக்காக இருந்தாலும் ரீசெட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரு. அதுபடி நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இதை ரீசெட் பண்ணி பார்ப்போம். அப்படியும் வரல அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இது எப்படி ரீசெட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு இதில் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ரீசெட்னு இருக்கும். ரீசெட்குள்ளே என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் எரஸ் எவ்ரிதிங் அப்படின்றத கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். டிவி ஆன் ஆகிறதுக்கு நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீசெட் பண்ணும்போதே நம்ம பேசிக் செட்டப்பையும் நம்ம இதோடு சேர்த்து பார்த்துடலாம். கீழே ஹம்பர் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அது ரீசெட் ஆகி வர்றதுக்கு ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும். இது காமன் தான். சோனி டிவி பொறுத்த அளவுக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு டிவியில் உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டு வரல, செட்டிங்ஸ் மாறி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணுறது தான். நம்ம மொபைலில் எப்படி செட்டிங்ஸ் மாறிடுச்சு அப்படின்னா ரீசெட் பண்ணுறோமோ அதே கேட்டகரி தான் டிவி. ஏன்னா டிவிக்கும் ஃபோனுக்கும் ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் தான். ஏன்னா இப்போ வர டிவி எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரீசெட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும்.
அதுவும் பண்ணி சரியாகலை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம டெக்னீஷியனை கூப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ரீசெட் பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டீப் ரீசெட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணி மொபைல் பண்ணுற மாதிரியே தான். மொபைலில் எப்படி 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணுறோமோ அதேமாரி டிவிலையும் 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் மைனஸ் பட்டனையும் பவர் பட்டனையும் ஒரு சேர பிடிச்சிக்கிட்டு பவர் கேபிளை வந்து எடுத்துகிட்டு திருப்பி பவர் கேபிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அம்பர் லைட் எரியிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் எரியும். க்ரீன் லைட் எரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சில நேரத்தில் நீங்கள் ரீசெட் பண்ணுறது ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் டிவியில் தான் போய் ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரீசெட் முடிஞ்சு டிவி ஆன் ஆகிடுச்சு. பேசிக் செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவியில் சவுண்டு வருது. இதுக்கு முன்னாடியும் டிவியில் சவுண்டு வந்துச்சு, ஆனால் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் சவுண்டு வரல. நம்ம அதுக்காக தான் இப்போ ரீசெட்டே பண்ணியிருக்கோம். இது வந்து இங்கிலீஷ் கிங்டம் ஆஃப் த ஆப்ஷனே கொடுத்துருவோம். இதில் வந்து செட்டப் யுவர் டிவி வித் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கேட்குது. நம்ம இப்போதைக்கு இந்த ஆப்ஷனை கொடுக்க தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து இங்கே இருக்கிற நெட்வொர்க் வந்து கேட்குது. நமக்கு நெட்வொர்க் இருக்குது, நம்ம வந்து வைஃபைல தான் நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சாரி, பாஸ்வேர்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நெட்வொர்க்கு கனெக்ட் ஆகிடுச்சு.
இப்போ வந்து இது கூகுளுக்குள்ளே சைன்இன் பண்ண சொல்லுது. நம்ம இப்போதைக்கு கூகுள் சைன்இன் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிப்போம். டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்னு வருது, இதெல்லாமே அக்செப்ட் கொடுத்துருவோம். லொக்கேஷன் கேட்குது, இதை தவிர்க்கிறது நல்லது தான், வேணும்னா கொடுக்கலாம் நீங்கள். ஹெல்ப் இம்ப்ரூவ் ஆண்ட்ராய்டு பர்ஃபார்மன்ஸ்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது வந்து டிவியோட மாடல் நம்பரை செலக்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு எங்கே வச்சுருக்கீங்களோ நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டிவைஸை நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எங்கே வச்சுருக்கீங்களோ அது நேம் காமிக்கும், அதுக்காக தான் அது ஆப்ஷனு. நான் மாடல் நம்பரே கொடுத்துட்டேன். அடுத்தது ஏஷியா, இந்தியா, ப்ரைவசி பாலிசி இது எல்லாமே வந்து அக்ரி டு ஆல் கொடுத்துருங்க, ப்ராசஸ் பண்ணுறேங்க. ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க, அதுதான் நல்லது. ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும்போது ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேப் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்டேட் ஆகணும் அப்படின்னு உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். இதில் இருக்கிற எந்த ஆப்ஷனும் இப்போதைக்கு நமக்கு யூஸ் இல்லை, அதனால் இது ஸ்கிப் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து டிவியை வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கே வைக்கணும் அப்படின்றத கேட்குறாங்க. வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரினா வாலில் கொடுங்க, டேபிளில் வைக்கிற மாதிரினா டேபிளில் கொடுங்க. நான் இந்த டிவி வந்து டேபிளில் தான் இருக்குது, அதனால் டேபிள் டாப்பில் கொடுத்துட்றேன். ரிமோட் ஸ்டார்ட் அப்படின்றது இந்த ஆப்ஷனை வந்து எப்பயுமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கா, அது தேவையில்லை, அதனால் இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். டன் கொடுத்துருவோம், அவ்வளோதான். இது செட்டப் முடிஞ்சிடுச்சு. இப்போ மெனு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம போய்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ சவுண்டு வருது பார்த்தீங்களா, முதல்ல வரவே இல்லை. யூடியூப் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு அந்த சவுண்டு வந்துடுச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு சவுண்டு வரல. காப்பிரைட் பிரச்சனை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் வேறு ஏதாச்சும் வைக்கிறேன் உங்களுக்கு. எதை வைக்கிறதுனே தெரியல, ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான். பாப்பா பாடல் வைக்கிறேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ யூடியூப்பில் சவுண்டு வருது பாருங்கள். நம்ம இப்போ அதாவது யூடியூப்பில் சவுண்டு வரல அப்படின்றதுக்கு வந்து ரீசெட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. இதுக்காக நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனை கூப்பிடணுன்றது அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணி பாருங்கள், பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங். தேங்க்யூ.